இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஆட்சியில் பங்கு 41 சீட் கேட்டு திமுக தலைமைக்கு காங்கிரஸ் நெருக்கடி கொடுத்தது. இல்லாவிட்டால் தவிகாவுடன் சேர்ந்து சட்டசபை தேர்தலை சந்திப்போம் எனவும் காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் கூறி வந்தனர். திமுகவை விமர்சித்தனர். 25 சட்டசபை தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட்தான் தர முடியும் என திமுக தரப்பு திட்டவட்டமாக கூறியது. இதனால் இரு கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இழுபறியில் இருந்ததால் கூட்டணி உடையும் என பரவலாக நினைக்கப்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக 28 சட்டசபை தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட்டை காங்கிரசுக்கு கொடுத்து காங்கிரஸை தங்கள் கூட்டணியில் முதல்வர் ஸ்டாலின் தக்க வைத்துக் கொண்டார். கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட பிறகு அறிவாலயத்தை விட்டு வெளியே வந்த ஸ்டாலின் டீல் முடிந்துவிட்டது என கையால் சைகை காட்டினார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. ஆட்சியில் பங்கு கேட்ட காங்கிரஸை கூட 3 சட்டசபை தொகுதிகள் ஒரு எம்பி சீட்டை கொடுத்து முடித்து விட்டார்கள். திமுகவுக்கு காங்கிரஸை தொடர்ந்து கூஜா தூக்க வைத்து விட்டார்கள் என்பதை ஸ்டாலின் சைகை காட்டுகிறது என பலரும் பலவாறாக கருத்து பதிவிட்டனர். தவிகாவுடன் கூட்டணி சேர ஆசைப்பட்ட காங்கிரஸ் தொண்டர்களும் கூட ஸ்டாலின் காட்டிய சைகைக்கு காங்கிரஸ் ஆல் பினிஷ்ட் என்ற அர்த்தத்தை கொடுத்து சமூக வலைதளங்களில் வீடியோவை பரப்பினர். இதனால் தான் எதற்காக அப்படி சைகை காட்டினேன் என ஸ்டாலின் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. நேற்று இரவு வரை கூட்டணி கட்சியோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை முடித்துவிட்டுத்தான், அது வெற்றிகரமாக முடித்துவிட்டுத்தான், எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையை முடித்துவிட்டுத்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் சோசியல் மீடியாவெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு காரில் ஏறுகிற போது கையை எடுத்துட்டு அவருடைய சொல்லி எடுத்து அந்த ஆக்ஷனோடு நான் ஏறிய காட்சியை பார்த்துருப்பீங்க. அதை நான் திட்டமிட்டு செஞ்சதில்லை. ஏதோ காரில் ஏற வருகிற போது அங்கே எதிரில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய பத்திரிகை நபர்லாம் பார்த்து என்ன முடிஞ்சிடுச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னேன், அவ்வளோதான். அது இன்றைக்கு ஒரே வைரலாகி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஆல் ஃபினிஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள்.